அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவாக இருக்கும். அமெரிக்காவில் ஒரு பெரிய தொழில் நிறுவனர் டெஸ்லாவுடைய ஓனர் இலான் மஸ்க் ஒரு அபாய ஒலியை, ஒரு அலர்ட் மெசேஜை அவருடைய யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கார். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அமெரிக்காவின் உடைய பொருளாதார நிலை, மேலும் அது உலக வர்த்தகத்தை எப்படி பாதிக்கும், எப்படி என்று உலக பொருளாதாரத்தின் ஒரு கொலாப்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வல்லரசு நாடு தன் நிலையை உணராமல் நிறைய கடன் சுமை அதிகரித்து அதனால் சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி மாறப்போகிறது, அதாவது உங்களுடைய சமூகவியல், உங்களுடைய வாழ்வியல் எப்படி மாறப்போகிறது என்று தெளிவாக திட்டவட்டமாக இவர் பேசியிருக்கிறார். இது ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியணும். ஏன்னா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு மிக மிக முக்கியமான நகர்வாக இருக்க போகிறது. நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமது நண்பர்கள், சகோதரர்கள் அனைவருக்கான இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு அபாய ஒலியை நாம் ஒரு அலர்ட் மெசேஜாக கொடுக்கிறோம். தயவு செஞ்சு இதை கவனமாக கேளுங்க. இப்போது உலகம் ஒரு ஒரு கேபிட்டலிஸ்டிக் அப்ரோச் என்ற வகையில் தான் கேபிட்டலிசம், சோஷியலிசம் மாறி தெரிந்தாலும், அதாவது டெமோக்ராட்டிக், மனிதர்கள் நமது மக்கள் ஆட்சி, மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் என்று சொன்னாலும் கூட உலகம் பூராவுமே சில மனிதர்களால் மட்டுமே, சில நிறுவனங்களால் மட்டுமே உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது கேபிட்டலிசம் என்று சொல்வார்கள். சில மனிதர்கள் உலகை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக அமெரிக்காவில் எலிட் பீப்புள் என்று சொல்கிறார்கள். மிக அதிக பணம் சம்பாதிப்பவர்கள், யூதர் குலத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணத்தை நிர்வாகம் செய்து உலகிலே தலை சிறந்த நிறுவனங்களாகிய வங்கிகள் மற்றும் ஹெல்த் கேர், ஹாஸ்பிட்டல்ஸ், இது எல்லாத்தையும் அவர்களுடைய கையில் குறிப்பாக வைத்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ ஈலான் மஸ்க் 3 விஷயங்கள் சொல்கிறார். அமெரிக்காவுடைய எக்கனாமிக் கொலாப்ஸ் ஒரு சரித்திர மாற்றமாக இருக்கும், ஒரு வரலாறு காணாத அளவுக்கு டிப்ரெஷன் இருக்கும் என்ற வகையில் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். 1911 ஏற்பட்ட கிரேட் டிப்ரெஷனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதற்கான சயின்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் என்று சொல்கிறார். இப்போது அது என்னென்னு பார்ப்போம். அதன் பிறகு அதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டிய வழி என்ன, வழிமுறைகளையும் அவர் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேர பதிவு இது. அதில் நான் சுருக்கமாக ஒரு 10 நிமிடத்தில் நமது நிறைவாக சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முக்கியமாக கவனிங்க. அமெரிக்காவில் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, $35 ட்ரில்லியன், பல லட்சம் கோடி ரூபாய் அளவில் டெப்ட், கடன் சுமை அதிகரித்திருக்கு. ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா, நீங்கள் ஒரு 4 கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் ஒரு 4 கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க. எல்லா கிரெடிட் கார்டையும் நீங்கள் வைத்து செலவு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். சரி, அதில் வட்டி கட்டிகிட்டே இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் வட்டி கட்ட வேண்டிய வட்டி முதலை தாண்டுகிறது. 10 லட்ச ரூபா கடன். இப்போ உங்களுக்கு வட்டியும் முதலும் சேர்த்து 20 லட்ச ரூபா இருந்தால் உங்களுக்கு 10 லட்ச ரூபா நஷ்டம். இதுக்கு மேலே மேலே போக போக வெறும் வட்டியே கட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதன் முதல்ல நீங்கள் நிறைவு செய்ய முடியாது. அதே போன்று கடைசியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அசட் எல்லாத்தையும் விற்று அந்த வட்டியை விகிதத்தை குறைக்க முற்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த பிரின்சிபல் அமௌண்ட், அந்த முதல் அமௌண்ட்டே இருக்காது. அப்போ மொத்தமுமே வட்டியில் மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? வச்ச நகையோ இல்லை வீடோ மூழ்கிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்கா தத்தளித்து கொண்டு இருக்கிறது. $35 ட்ரில்லியன் கடன் சுமையால் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் $100,000 வேல்யூவில் கடன் சுமையை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு சிட்டிசனும் $100,000 பர் ஹெட் ஒரு கடன் சுமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போது இது ஏன் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கு நிறைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் படிக்கணும். நீங்கள் ஒரு எக்கனாமிஸ்ட் இருந்தால் நன்றாக புரியும். குவான்டிடேட்டிவ் ஈஸிங் என்று சொல்வார்கள். பணத்தை புழங்க வைத்தார்கள். கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருந்தது. ஃபெட்ரல் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கி, அங்கே நீங்கள் போய் கடன் வாங்க முடியாது. அது கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு பின்னணியில் கோல்டு பேக்கிங் இருந்துச்சு, ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு. அது ஒரு பிரசிடென்ட் நிக்சன் என்பவர் கோல்டு ஸ்டாண்டர்டில் தூக்கிடுங்க, ஏன்னா நம்மக்கிட்டலாம் அவ்வளோ ஒரு கோல்டு கிடையாது, இதுக்கு பதிலாக நீங்கள் உலகம் பூராமே அமெரிக்கன் கரன்சியை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி பேக்டு பை கரன்சி கவர்மெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று ஒரு அச்சடித்த தாளில் கொடுத்துட்டாங்க. ஒரு பேப்பரில் அச்சடித்த அந்த நாணயம் ஒரு ப்ராமிசரி நோட்டு. அந்த நாணயம் வேல்யூ அவர்களை கொடுத்து உலகை ஏமாற்றி விட்டார்கள். அப்போது அமெரிக்காவில் எந்த மேனுஃபேக்சரிங் இல்லை, கடன் மட்டும்தான் இருந்தது.
பணத்தை பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் தலைக்கு மேலே வெள்ளம் போன போல் அந்த 2020 கோவிட் டைமில் கிட்டத்தட்ட 4 ட்ரில்லியன் கிட்ட பணத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கிறார்கள். குவான்டிடேட்டிவ் ஈஸிங் என்ற மெத்தடில் எல்லாருக்கிட்டையும் பணம் வந்துருச்சு. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு, பண வீக்கம் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு மாம்பழத்துடைய விலை $1 என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ அது வந்து $5 என்று சொல்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி அவர்களுக்கு பணத்துடைய வேல்யூ கரன்சி டிவேல்யூஷன் என்று சொல்வார்கள். பணத்துடைய வேல்யூவேஷன் கம்மியாக போயிடுச்சு. சரிங்க, இதனால் என்ன பிரச்சனை? பணத்தை அச்சடிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பணத்தை அச்சடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேக்கிங் இல்லைன்னா பணத்துடைய வேல்யூ கம்மியாயிடும். அப்போ டாலரை எங்கேயுமே எடுக்க மாட்டான். அப்போது இந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டை நம்பி பாண்டுன்னு சொல்லுவாங்க, கடன் பத்திரம், அதை வாங்கி கொண்ட நாடுகள் எல்லாமே, ட்ரெஷரியில் இன்வெஸ்ட் பண்ண நாடுகள், ஜப்பான், சைனா, இந்தியாவே கூட அமெரிக்க ட்ரெஷரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அந்த நாணயத்தை புழங்கவில்லை என்றால் அமெரிக்காவுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகும், அவருடைய வர்த்தகம் குறையும், ஜாப்ஸே இருக்காது. இதனுடைய எதிரொலியாக இந்தியா எவ்வளோ எக்ஸ்போர்ட் செய்கிறாங்க இல்லையா, அதனால் மற்ற நாடுகள், இந்தியா, சைனா, இதோடைய மேனுஃபேக்சரிங், அமெரிக்காவை சார்ந்த தொழில் அதிபர்கள் இதனால் முடக்கப்படுவார்கள். அதனால் வர்த்தகம் முடங்கி போகும். கிரேட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய நாட்களில் ஒரு கிலோ அரிசிக்கே கியூவில் நின்னாங்க. ரஷ்யாலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வீட்டை வந்து பார்லி, வீட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வந்து சண்டையை போட்டிருக்காங்க என்று கூட சொல்லுவாங்க. அதுபோல் மிக மிக கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எச்சரிக்கை மணி அடித்திருக்கிறார். இது வந்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இதை வந்து நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த எக்கனாமிக் சிஸ்டம், அதாவது பேங்கிங், ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய பேங்கிங், வர்த்தகம், இது எல்லாமே வந்து ஒரு நிலையற்ற ஒரு மாயை மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுமோ என்ற ஒரு குறிப்பை எடுத்து வைக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு $1 மில்லியன், $1 கோடி பேங்க்கில் இருக்குது, எல்லாமே டிஜிட்டல் தானே. முன்னெல்லாம் பணத்தை கரன்சி எடுத்து வச்சுருந்தீங்க, ஏதோ ஒரு பொருளாக இருந்தது, உங்களுக்கு தெரியும், ஒரு அசட்டாக இருந்தது, இல்லை வீடு வாங்கினீங்க, அதில் வேல்யூ இருக்கும். இப்போது பணத்தை அச்சடித்து வச்சுருக்கிறீங்க, அந்த பணத்துடைய வேல்யூ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லாஸு. இல்லை பேங்க்கில் அப்படியே வச்சுருக்கீங்க, இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய பணத்துடைய வேல்யூ கம்மியாச்சுன்னா உங்களுக்கு லாஸ். அமெரிக்க டாலருடைய வேல்யூ டிவேல்யூஷன் ஆச்சுன்னா இந்திய மதிப்பும், இந்திய ரூபாயோட மதிப்பும் டிவேல்யூட் ஆகும். அப்போ இங்கேயும் வந்து இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் அதிகரிக்கும். அப்போ இலான் மஸ்க் சொல்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கும் கூட தான். சரி, இப்போ இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும்? இதாங்க அவர் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து நம்ம நாட்டில் சொல்லக்கூடிய தற்சார்பு வாழ்க்கை முறையை சார்ந்த ஒரு திட்டமாக இருப்பது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியத்தையும் மன நிறைவையும் கொடுக்கிறது. அதாவது உடல் மன நிலைகளை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹெல்த் கேர் எக்ஸ்பென்ஸ் கட் பண்ணலாம். இது வந்து நான் சொல்கிறேன், இலான் மஸ்க் சொல்லலை. அவர் சொல்கிற முதல் பாயிண்ட்டு, நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நீங்கள் டைவர்சிஃபைடு அசட்ஸாக வச்சுக்கோங்க. அதாவது பேங்க்கில் வெறும் கேஷாக வச்சுருக்கிறத விட ஹோல்டிங் இன் கேஷ் என்று சொல்வார்கள். கேஷ் மட்டும் வைத்திருப்பதை விட பல அசட்டாக வச்சுக்கோங்க, பிரித்து வைத்து. உதாரணமாக சொல்லணும்னா ஒரு $1,00,000 பணம் இருந்தால் 10% கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜிங் ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல் என்று சொல்வார்கள். ஒருபடி நான் மேலே போய் சில்வர்லையும் நீங்கள் வச்சுக்கலாம்னு சொல்லுவேன். சில்வர் பாராகவோ கோல்டு பாராகவோ காயின்ஸாகவோ நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அது வந்து ஸ்டோர் ஹோல்டர் ஆஃப் யுவர் வேல்யூ ஆஃப் மணி. $1,00,000 கொடுத்தீங்கன்னா அந்த $1,00,000 மதிப்பு எங்கேயும் கீழே போகாது. ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு வேல்யூ ஹோல்டர் தான். அதனால தான் ஒரு 10% உங்களுடைய இன்கமில் அதை மட்டும் ஸ்டோர் வேல்யூவாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை தவிர்த்து சில்வர் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம். இதை தவிர்த்து ஸ்டாக்ஸில் கூட நீங்கள் நிறுவனங்களை ரொம்ப பார்த்து துல்லியமாக நீங்கள் அதோடைய அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சிங்கன்னா பண்ணுங்கள். இல்லைனா நல்ல மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் போட்டுக்கலாம், இந்தியாவில் போட்டுக்கலாம். அவர் சொல்கிறது மல்டிநேஷ்னலில், வெளிநாடு கம்பெனியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் அதில் கொஞ்சம் சற்று ரொம்ப பார்த்து தெரிஞ்சவர்கள் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய மேற்பார்வையில் கண்டிப்பாக அதுலேருந்து ப்ராஃபிட் வரும்னா பார்த்துக்கலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் வந்து அவர் வந்து அமெரிக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணல. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஒரு 8% கிட்ட கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட்ஸு, எல்ஐசி, இது போன்ற சில சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்டு டெபாசிட் ஸ்கீம்லாம், கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்லாம் ட்ரஸ்ட் பண்ணலாம். அதில் கொஞ்சம் பணத்தை நம்ம சேமித்து வச்சுக்கலாம். கேஷாக வைக்க வேண்டாம் என்பது முதல் பாயிண்ட்டு. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. எது பண்ணாலும் கான்ஃபிஸ்கேட் பண்ணால் கூட, கவர்மெண்ட்டே வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் எதுன்னு சொன்னால் கூட உங்களுடைய ஸ்கில்ஸ் அவங்க எடுக்க முடியாதுங்கிற ஒரு அற்புதமான பாயிண்ட்டை சொல்கிறார்.
இதை தான் திருவள்ளுவர் முன்னே சொல்லியிருக்கார். உங்களுடைய படிப்பை எதுவும் பண்ண முடியாது, உங்களுடைய ஸ்கில்ஸ் எதுவும் பண்ண முடியாது, கைத்தொழில் கற்றுக்கோங்க, ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க, ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை கற்றுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கில்லாம் வந்து கிரேட் டிப்ரெஷன் அப்போது ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தவங்க உயிரை காப்பாற்றினார்கள். இது மாதிரி நிறைய ஒரு உதாரணங்களும் சொல்லியிருக்கார். அப்போ உங்களுக்கு தெரிந்த கலையை நன்றாக செய்யுங்க. அப்புறம் கம்யூனிட்டி லிவிங் என்கின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரார். தனித்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஒரு குரூப் ஆஃப் லைக் மைண்டட் பீப்புள் ஒன்று சார்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா இது பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாவது பண்டமாற்று வழியில் நம்ம சர்வை பண்ணலாம். இப்போ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. 2026 ஜனவரி பிறக்குது, எல்லா பேங்க்ஸும் ஷட் டவுன் ஆகிடுச்சு, எல்லா அசெட்டும் லாக் பண்ணிட்டாங்க, மிலிட்ரி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வெளியில். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ஏதோ உங்களை வந்து பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை. இது வந்து அவர் இலான் மஸ்க் மட்டும் இல்லைங்க, நிறைய பொருளாதார நிபுணர்களும் மேதைகளும் தி என்டையர் வேர்ல்டு எக்கனாமிக்கல் கொலாப்ஸ், சிஸ்டம் கொலாப்ஸ் என்று சொல்லுகிறார்கள். இதை நம்ம நல்லா யோசிச்சு பார்க்க வேணும். அக்ரிகல்ச்சரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதுலேருந்து ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. வீட்டில் ஏதாவது நம்ம சேவிங் பண்ண முடியுமா அப்படின்லாம் நம்ம வந்து சிந்திக்க வைக்கிறார். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.